இப்போ தெரியுதா அந்த போட்டியில் கலந்துக்க நான் ஏன் அவ்வளோ பிடிவாதமாக இருந்தேன்னு? கலந்துக்கணும்னு நினைச்சு சரிதானே. ஒருவேளை போட்டியில் தோத்துருந்தா நிச்சயமாக ஜெயிப்பேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா மேடையில் நான் பாடின பாட்டு என்னுடைய பாட்டு இல்லை, அந்த தேவி எனக்கு சொல்லி கொடுத்த பாட்டு. மனசு ஒழிஞ்சு போயிருந்த நேரத்தில் தேவி தான் இந்த பாட்டு போட்டி பற்றி ஒரு நாள் சொன்னா. அவள் தான் என்னை மட்ராஸ் அனுப்பி வச்சா. அவள் எனக்கு சொல்லி கொடுத்த பாட்டை வச்சு தான் நான் இப்போ என் அம்மாவோட கடனை தீர்க்க போகிறேன். தேவி என் வாழ்க்கையில் மறக்க முடியாது. இது அம்பாள்கிட்ட பிரார்த்தனை செஞ்சு கொண்டு வந்த பேரு. என் ஞாபகார்த்தமா எப்பவும் உங்க கையிலே இருக்கணும். இதை கைட்டிட மாட்டேன். அங்கே இருக்கீங்க அம்மா. முத்து அம்மா நீங்க வாங்கம்மா. எங்கடா? நீங்க வாங்கம்மா சொல்றேன். நீங்க ஏறு. இந்தாங்கம்மா, நம்ம பன்னியாரையாவுக்கு வட்டி முதலமா கொடுக்க வேண்டிய 1 லட்சம் ரூபாய் உங்க கையாலேயே கொடுத்துருங்க. அம்மா, என் கடனை நான் கொடுத்துட்டேன். உங்க கடன் ஒன்று பாக்கி இருக்குல்ல, அதுவும் பண்ணையாராவை கொடுத்துருங்க. என்ன பண்ணையாரையா, இப்போது ஒத்துக்கிறீங்களா நான் ரோஷமான ஆம்பளை? போடா. எங்க அப்பாவை அடிச்சுட்டு இங்கிருந்து போயிடுயா, உனக்கு நான் இங்கேயே சமாதி கட்டிடுறேன்டா. அம்மா 2 நிமிஷம் உட்காருங்க. முத்து பயப்படாதீங்க, உட்காருங்க.
பணியாரையா, போற காலத்துல நம்மளை காப்பாத்துறது நாம சேர்த்து வச்சுக்கிற சொத்து இல்ல, நாம பெற்று வச்சுக்கிற புள்ளைங்க. இனிமேலாவது சொத்தை சேர்க்கறதை நிறுத்திட்டு புள்ளைய ஒழுங்கா ஒழுக்க கத்துக்குங்க. How is it? சூப்பர் நைனா. இத பெத்ததுக்கு 2 எருமை வளர்த்திருக்கலாம். தேவி! தேவி! கொஞ்சி கொஞ்சி அலைகளோட கோடை தென்று மலர்களாட காற்றிலே மிதந்த நினைவு கனவிலே கலைந்த கனவு. முத்து முத்து அது நீ முத்து, நீ மெட்ராஸ் போயிருந்தப்போ இந்த பக்கம் ஒரு பெரிய வெள்ளம் வந்துச்சுப்பா. அதுல சாஸ்திரிகளோட வீடு மூழ்கி போயிடுச்சு. அதுல சாஸ்திரிகளும் தேவயானு இறந்துட்டாங்க. முத்து, ஏன்பா இன்னும் எத்தனை நாளைக்கு தேவி நினைச்சுக்கிட்டு இப்படியே இருக்க போற? அண்ணே, மெட்ராஸ்ல எல்லாரும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. நேத்து கூட ஒரு டெலிகிராம் வந்துச்சு. உடனே மெட்ராஸ் கிளம்புங்க அண்ணே. நீ ஒரு பெரிய பாடகனா வரணும்னு தேவி ஆசைப்பட்டா. அவ கனவை நிறைவேற்றினாதான் அவ ஆத்மா சாந்தி அடையும். நீ இந்த கிராமத்திலே இருந்தினா தேவியோட நினைப்பிலேயே உன் வாழ்க்கையை அழிச்சுக்குவ. என் புள்ள வாழ்க்கையை அழிச்சுக்கிறவன் இல்லப்பா, பல பேருக்கு வாழ்வு கொடுக்கிறவன். நீ உடனே மெட்ராஸ் புறப்பட. இது உன் அம்மாவோட ஆசை. சரிம்மா. வீரா, வந்துட்டியா? எத்தனை பேருக்கு பதில் சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தோம்ப்பா. நீ என்னைக்கு கம்பெனியில கால் எடுத்து வச்சியோ அன்னையில இருந்து கம்பெனியோட பேரும் புகழும் நல்லபடியா வந்துகிட்டு இருக்கு. கம்பெனியோட பேரும் புகழும் கூடிக்கிட்டே இருக்குத ஒழிய கஜானா காலி ஆயிட்டே இருக்கு. நேத்து தான் சாங் ரெக்கார்டிங் பண்ணோம். இன்னைக்கு காலையில இருந்து திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர்ல இருந்து போன் பண்றாங்க, உங்க பாட்டு கேட்டோம் நல்லா இருக்குன்னு. முத ஆர்டரோட அப்படியே நிக்குது. ஆனா வெளியே கேசட் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கு. நீ என்னன்னு பாரு. மியூசிக்ல இருக்கிற உன் திறமைய கொஞ்சம் கணக்கு வழக்கிலையும் காட்டினீன்னா
கம்பெனிக்கு நல்ல லாபம் வரும். நீ ஒன்றும் யோசிக்காம இனிமே இந்த கம்பெனியோட பொறுப்பை ஏத்துக்கணும். என்ன மிஸ்டர் சென்னை? இல்ல சார் ப்ளீஸ் ப்ளீஸ். எஸ் மிஸ்டர் சந்திரனு, ஒரே வருஷம் நமக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சது? போன வருஷம் மட்டும் நம்ம திருட்டு கேசட் வித்ததுல கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபா லாபம். இந்த வருஷம் அதுக்கும் அதிகமா வந்திருக்கும். ஏன் வரல? வீராவை மேனேஜரா போட்டான் அந்த அறிவு கிட்ட ராஸ்கல். அதனால என்ன? அவன் முன்ன மாதிரி இருக்கான் மிஸ்டர் சிங். வரும்போது என்னமோ பட்டி காட்ட மாதிரி வந்தான். இப்ப என்னமோ படிச்சு பட்டம் வாங்கின மாதிரிலாம் ஆயிட்டான். இதை பாருங்க, அவன் உயிரோட இருக்க வரைக்கும் நமக்கு எதிர்காலமே இல்லை. அவன் கையில தான்டா நம்ம எதிர்காலமே இருக்கு. யாரோ ஒருத்தர் திறமையா மியூசிக் போடுறாங்க, அது யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டு முதலீடு போட்டு கேசட் விற்பனை பண்றாங்க. நீங்க ஒண்ணுமே செய்யாம அவங்க வயித்துல அடிச்சு இப்படி பணம் சம்பாதிக்கிறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இல்லையா? கண்ணா எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, வீரா நீ வாழ்க்கையில நிம்மதியா இருக்கணும்னா அடுத்தவங்களுடைய பொண்ணு மேலேயும் பொருள் மேலேயும் பெண் மேலேயும் கை வைக்க கூடாது, கண்ணு வைக்க கூடாதுன்னு. நீ கண் மட்டும் வைக்கல, கையே வச்சுட்ட. அனுபவிச்சே ஆகணும். வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போலாம். போலீஸ் ஸ்டேஷனா? நீ இங்க இருந்து வெளியே போனதானே? பரவாயில்லையே, ஆளுங்க கூட வச்சிருக்க. இதெல்லாம் வேண்டாம், மரியாதையா வந்துடு. கத்தி. ரத்தம் வரலையா? வராத. கத்தி இல்லையே, இப்போ வந்துருச்சு. கத்தி புத்தி மாதிரி. இதெல்லாம் சும்மா வச்சுக்கிட்டு இருந்தா பத்தாது, எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ பார் சார். How is it?